டே சின்சானு, இந்த பைக்ல உட்கார்றதுக்கு உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா? பிராங்க்லின், என்ன திடீர்னு இந்த மாதிரி கேக்குற? எனக்கு கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. என்ன ரொம்ப நேரம் உட்கார்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சரிடா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம வீட்டுக்கு போயிடலாம். இப்ப வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம கேம் தானே விளையாட போறோம். ரோப்ளெக்ஸ்ல புதுசா ஏதாவது கேமை பாத்தியா? அந்த கேமை பத்தி என்கிட்ட சொல்லு. பிராங்க்லின், ரோப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட கேம் விட்டுக்கிட்டே தானே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேமை பார்த்தோம்ப்பா. நம்ம ஐடன் சீக்லயே நிறைய விதவிதமா விளையாடி இருக்கோம்ல, அந்த மாதிரி ஸ்பீட் ஐடன் சீக் அப்படின்ற ஒரு கேமை பார்த்தேன். ஐடன் சீக்னாலே கண்ணாம்பூச்சி தானே, ஆனா இதுல கண்ணை மூடி ஒளியிற மாதிரிலாம் கிடையாது. ஆளுங்க ஓடிட்டு இருப்பாங்க, எப்படியாவது அவங்கள துரத்தி நம்ம பிடிக்கணும். ரொம்ப வித்தியாசமா இருந்ததுப்பா. 2 பேர் பிடிக்கணும், நிறைய பேர் ஒளிஞ்சிருப்பாங்க. இப்ப வீட்டுக்கு போய் அந்த கேமை நம்ம விளையாடலாமா? என்னடா நீ சொல்றது கண்ணாம்பூச்சி மாதிரி இல்ல, ஓடி பிடிச்ச மாதிரி இருக்கு. சரி, வித்தியாசமா இருக்கும்னு சொல்ற. இப்ப வீட்டுக்கு போய் நம்ம விளையாடலாம். நமக்கு பின்னாடி ஒரு லாரி எவ்வளவு வேகமா வருது பாரு. நம்ம அதை தாண்டி செம்ம வேகமா போயிடலாமா? கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம். ஹலோ மக்களே, நான் தான் உங்களோட சின்சான் பேசுறேன். என்ன கட்டியோட நின்னுட்டு இருக்கேன்னு யோசிக்கிறீங்க? இன்னைக்கு ஸ்பீட் ஐடன் சீக் தான் விளையாடுறதுக்காக வந்திருக்கேன். இப்ப நான் சீக்கர் ஒளிஞ்சிருக்கவங்கள நான் கண்டுபிடிக்கணும். ஒளிஞ்சிருக்கவங்க எங்க தெரியுறாங்களா பாருங்க. அப்படி தெரிஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க, கட்டி வச்சு அவங்க மண்டையிலே போடணும். இருங்க, இவனை எகிரி எகிரி வரான். இவங்கெல்லாம் சீக்கிரங்க, நம்ம ஐடரை தான் கண்டுபிடிக்கணும். 3 பேர் ஒளிஞ்சிருக்காங்க. இன்னும் 53 செகண்ட் தான் நமக்கு டைம் இருக்கு. எப்படியாவது அவங்களை கண்டுபிடிச்சு காலி பண்ணும். அப்பதான் இந்த கேம்ல நம்ம ஜெயிக்க முடியும். எங்க எங்க தெரியல. இங்க இவன்லாம் இதுங்க, இவன்லாம் நம்மள மாதிரியே சீக்கர். இருங்க, ஐடரை கண்டுபிடிக்கலாம். ஐடர் எங்க இருக்காங்க? ஒருத்தன் எகிரி எகிரி ஓடுறான் பாருங்க, அவன் ஐடருங்க. ஒருத்தன் எகிரி எகிரி ஓடுனா பாத்தீங்களா, அவன் ஐடர். இருங்க, அவனை பிடிச்சி மண்டையிலே போடணும். ஐயோ, என்னங்க இவ்வளவு ஸ்பீடா போறான் அவன்? ஐயோ, எங்க போயிட்டானா? எங்க எகிரி குச்சி ஓடிட்டு இருக்காங்க அவன். இதோட இங்கே ஓடிட்டு இருக்கான் பாருங்களா. ஐயோ, அடிச்சு எங்க அவன்? இங்கே இல்லவே இல்ல. இல்ல இவன் சீக்கிரங்க. அவனை கண்டுபிடிக்க முடியல. எங்க போறான்? இது இங்கதாங்க ஓடிட்டு இருக்கான். எகிரி எகிரி ஓடிட்டு இருக்கான் பாருங்க. அதாவது ரெட் கலர்ல இருக்கவங்க எல்லாம் சீக்கிரங்க. எகிரி இங்க ஓடுறான் பாருங்க. அவன் எல்லாருக்கும் ஆட்டம் காமிச்சிட்டாங்க. அது பாருங்க, ஆட்டம் காமிச்சு தப்பிச்சிட்டாங்க அவன். அவள்தான் கேம் முடிஞ்சிருச்சு. இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஐடஸ் தான் ஜெயிச்சாங்க. சீக்கிரஸ் தோத்துட்டோம். நாங்களாம் தோத்துட்டோம். சரி, இது பாத்தீங்களா, ஐடஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க, சீக்கிரம் தோத்துட்டோம். ஓகேவா? இப்ப அடுத்த ரவுண்டு எங்க போக போறோம்னு செலக்ஷன் வரும். ஓ, அந்த சைடு போகணுமா? இருங்க, அந்த சைடு போலாம். எங்க இதோ வந்துட்டோம். மேப் இன்னும் காட்டல. அது இப்ப மேப் காட்டுங்க. 3 மேப் காட்டுது பாருங்க. ரீட்டைல் ஸ்டோர்னு ஒரு இடம் இருக்கு, ஆபீஸ்னு ஒன்று இருக்கு, ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு தான் போராட்டி விளையாண்டோம். ரீட்டைல் ஸ்டோருக்கு போயிடலாம் இந்த வாட்டி. பார்ப்போம். பரவாயில்லங்க, ரீட்டைல் ஸ்டோருக்கு தான் போக போறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிக்குது. நம்ம ஐடரா சீக்கிரம் பார்ப்போம். மேக்ஸிமம் நம்ம சீக்கிரம் தான் இருப்போம்னு நினைக்கிறேன். ஐடருங்க, இருங்க, ஐடர் எங்க போய் ஒளியுது? ஒளிஞ்சுக்கலாம். ஒளி எங்க ஒளியுது? ஐயோ, எங்க ஒளியுறதுக்கு இடமே இல்லைங்க. சரி, இதுல போய் ஒளிஞ்சுக்கலாம். வேற என்ன பண்றது? ஒளிஞ்சுக்கிட்டேங்க. ஓரளவுக்கு ஒளிஞ்சிருக்கேன், பார்ப்போம். ஆனா இதுல ஓடி தான் தப்பிக்க முடியும். இந்த கேமை பொறுத்த வரைக்கும் இது ஸ்பீட் ஐடன் சீக். நம்ம ஒளிஞ்சுக்கிட்டே எல்லாம் இருக்க முடியாது. அவங்க வந்தாங்கன்னா நம்ம ஓடணும். அவங்க கட்டையால அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அங்க இருந்து ஓடிடணும். இங்க நான் இப்ப ஒளிஞ்சிட்டு இருக்க மாதிரி ரொம்ப நேரம் எல்லாம் ஒளிஞ்சிருக்க முடியாது. கொஞ்ச நேரம் வேணா ஒளிஞ்சிருக்கலாம். அவங்க இந்த பகுதிக்கு வந்தா நான் ஓடிதான் ஆகணும். ஐயோ, எங்க தெரியவே மாட்டாங்க இவனுங்க. ஐயோ, சரி, அதோ இங்க இருக்கேன். தெரியல, நானே எப்படி ஒளிஞ்சிருக்கேன் பாருங்க. யாராவது வராங்கன்னு தெரிஞ்சிருந்தா நம்ம ஓடிடலாம். இந்த பாருங்க, அங்க எதிரி ஓடிட்டு இருக்காங்க பாருங்க. இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஒளியிறது கேம் கிடையாது, எதிரி ஓடுறது தான் கேம். அதுதானே நமக்கு வராது. ஏற்கனவே ஸ்குவிட் கேம் விளையாடும் போதே நம்ம இப்படிதான் விட்டணும். ஏன்னா அவனுக்கு நல்ல வேகமா ஓடுறாங்க, நம்மளால அடிக்க முடியல. ஆனா நம்மளுக்கு அடிக்கிற வாய்ப்பு கிடைச்சா நம்மளால அடிக்க முடிய மாட்டேங்குது. என்னன்னு தெரியல. பாருங்க, அங்க ஒருத்தன் எதிரி ஓடிட்டு இருக்கான் பாருங்க. எவ்வளவு பேர் துரத்துறாங்க, தப்பிச்சு ஓடுறான் பாருங்க. தெரியுதா? அது பாருங்க. ஐயோ, என்கிட்ட வந்துட்டாங்க. என்ன போட்டு விட்டுவான் போலியே. அடி வாங்கிட்டாங்க அவன் அடி வாங்கிட்டான். ஐயோ, நல்ல வேலை பாக்கலங்க. நம்ம அதே இடத்துல செட்டில் ஆயிடுவோம். திரும்பி நான் அதே இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டேங்க. ஐயோ, ஒருத்தன் கண்டுபிடிச்சாங்க, என்ன அடிக்கிறாங்க. பாத்தீங்களா, என் பவர் ஒரு அடி அடிச்சதுக்கே எவ்வளவு குறைஞ்சிருச்சுட்டு. அவள் தாங்க எனக்கு காரிங்க. ஒரு அடி அடிச்சதுக்கே என் பவர் ஃபுல்லா இறங்கிருது. இப்ப நான் அவங்க ஆளா மாறிடுவேன். இப்ப பாருங்க, நான் அவங்க ஆளு. இப்ப நான் அவங்களுக்காக தான் தாரி பண்ணும். 5 ஐடன்ஸ் ஒளிஞ்சிருக்காங்க, ஒளியில ஓடிட்டு இருக்காங்க. இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஐடன் சிக்கன் கேம் வச்சாலும் ஒளியறது கேம் இல்லைங்க, தப்பிச்சு ஓடுறதுதான் கேம். இருங்க, எவனாவது ஓடுறானா தெரியறானா பாப்போம். நமக்கு ஒருத்தனும் தெரிய மாட்டானே. இருங்க, எவனாவது மாட்டானா மண்டை உடச்சு விட்ட வேண்டியதான். இங்க அதாவது இந்த ரெட் கலர் லைன் இருக்கு பாருங்க, இவங்க எல்லாம் நம்ம ஆளுங்க. இவங்களை அடிக்க கூடாது. ரெட் இல்லாம எவனாவது தெரிஞ்சானா அவனை போட்டு அடிச்சிடணும். இந்த பாருங்க, டிவி எல்லாம் இருக்குங்க. இது ரீட்டைல் ஷாப்ன்றதுனால டிவி, ஃபேனு எல்லாமே இருக்குங்க இங்க. பாருங்க, வீட்டுக்கு நம்ம யூஸ் பண்ற எல்லா பொருளும் இருக்கு. இங்க பாருங்க, சேர்லாம் இருக்கு பாத்தீங்களா. சேர்ல எகிரலாமா? சேர் சூப்பரா இருக்குங்க. ஒவ்வொரு சேரும். எங்க ஒருத்தன் கூட கண்ணில் ஓடுறான் பாருங்க. ஐயோ, மாட்டினதே நான் விட்டேன். சே, எப்பா மாட்டுச்சு ஒரு பொண்ணு. விட்டுட்டனே. இப்படி பாருங்க, ஜம்ப் பண்ணா இப்படி ஜம்ப் பண்ணலாங்க. இது பாருங்க, ஜம்ப் பண்ணி சிஸ்டத்துக்கு மேலலாம் வந்துட்டேன் பாத்தீங்களா. இங்க செடியெல்லாம் இருக்கு. இங்க இல்ல, இந்த வாட்டியும் 5 ஐடஸ் மாட்டாம இருக்காங்க. அவ்வளவுதான். இந்த வாட்டியும் அதாங்க இந்த கேமை பொறுத்த வரைக்கும் சீக்கிரம் வேலை தாங்க ரொம்ப கஷ்டம்.
ஒருத்தரை கண்டுபிடிக்க கூட செஞ்சிடலாம், ஆனா அவங்க ஓடுவாங்க, நம்ம அடிக்க முடியாதுங்க. அதான் பிரச்சனை. இந்த பாருங்க, அடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கணும்ன்றதுக்காக இவங்களுக்குள்ளே அடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. ரெண்டு பேருமே ஒரே டீம் தான், ஆனா இவங்களுக்குள்ள அடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. இன்னும் 15 செகண்ட்ல கண்டுபிடிக்கணுங்க. எங்க கண்டுபிடிக்கிறது, அவ்வளவுதான், கண்டுபிடிக்க முடியாது. ஆனா 3 பேர் தாங்க இன்னும் ஒளிஞ்சிருக்காங்க ஒளியில. அதாவது 3 பேர் தான் இன்னும் தப்பிச்சிருக்காங்க. ஒருத்தன் ஐயோ இங்க வந்தானே அவன். அது பொண்ணுங்க இங்கதான் வந்துச்சு. ஐயோ இது பாருங்க ஓடுது பாருங்க. அது அசால்ட்டா தப்பிச்சு ஓடுதுங்க பாருங்க. அந்த பொண்ணு தாங்க போன வாட்டியும் நல்லா விளையாண்டுச்சு, இந்த வாட்டியும் அந்த பொண்ணு தாங்க நல்லா விளையாடி இருக்கு. பரவாயில்ல. சரி, நம்ம போன வாட்டி போன ரவுண்ட் இல்லாம வேற ஏதாவது ரவுண்டு போவோம். எந்த ரவுண்ட செலக்ட் பண்ற இடம் இருக்கு? இந்த சைட் தானே இருக்கு. ஓகே ஓகே, ரவுண்ட இந்த வாட்டி என்ன ரவுண்ட செலக்ட் பண்றது? ஏற்கனவே வந்து ரீட்டைல் ஸ்டோர் போயிட்டோம். பிரிசன் இன்னும் போடல. பிரிசன் போலாம், இந்த வாட்டி பிரிசன் போலாம். பிரிசன்ல நிக்கலாம். இந்த பொண்ணு தாங்க, இங்க ஒரு பொண்ணு இருக்கு பாருங்க. இதாங்க பயங்கரமா விளையாடுது. இந்த பொண்ணு தான் எல்லார்கிட்ட தான் தப்பிக்குது. நம்ம ஐடரா சீக்கிரா ஐடர் தாங்க. ஐடருக்கு சில பவர்லாம் தந்திருக்காங்களா? இல்ல அந்த பவர்லாம் யூஸ் பண்றதுக்கு இதுங்க ரோப்ளெக்ஸ் காயின் வேணுங்க. சரி, நம்ம ஓடலாமா? இங்க ஓடி ஓடி தாங்க இந்த கேமை பொறுத்த வரைக்கும் தப்பிக்கணும். நம்ம ஓடியெல்லாம் முடியாதுங்க. யாராவது வந்தாங்கன்னா ஓடலாம். நான் இப்படி வச்சிருக்கேன். உங்களுக்கு இப்படி வச்சா நான் ரொம்ப சின்னதா தெரியும், பட் ஓடுறதுக்கு வசதியா இருக்கும். அதுக்காக ஐயோ அடிக்கிறதுக்கு ஒண்ணு வருது பாத்தீங்களா? பாருங்க வருது பாருங்க. ஏன்னா அது மட்டும் துரத்தி அடிக்குதுங்க. என்னங்க இது, அவனுங்க மட்டும் அடிக்கிறாங்க, என்னால அடிக்கவே முடியல. பாருங்க துரத்தி அடிக்கிறாங்க பாருங்க என்ன. எப்பா நல்ல வேலை எதிரிட்டான். ஐயோ எப்பா நல்ல வேலை எதிரிட்டான். ஐயோ அவனை அடிக்கிறவனே என்ன எதிரி அடிக்கிறாங்க. அது பாருங்களா, எப்பா நல்ல வேலைங்க, எப்படியும் அந்த இடத்த விட்டு தப்பிச்சிட்டாங்க. சூப்பர், பரவாயில்ல. ஆனா லைஃப் ரொம்ப கம்மியா இருக்கு மக்களே எனக்கு. இது பாருங்க லைஃப் எவ்வளவு கம்மியா இருக்கு பாருங்க. ஒரு அடி அடிச்சா நான் இப்ப காலி, ஒரு அடி அடிச்சா நான் காலி. ஐயோ மாட்டிடக்கூடாது, மாட்டாம ஓடு. ஐயோ அடிச்சிட்டாங்க. கரெக்டா அவன் இருக்கிற இடத்துக்கு போய் நான் வந்துட்டேங்க. அடிச்சிட்டான், முடிச்சிட்டான் அதைய. சரி, இப்ப நான் அவங்களுக்காக விளையாட போறேங்க. ஒவ்வொரு வாட்டியும் என் டீமுக்கு விளையாடாம அவங்க டீமுக்கு தான் விளையாடுறேன். ஆனா இந்த வாட்டி பாருங்க ஐட்ரஸ் தோத்துருவாங்க. 2 பேர் தான் இன்னும் மாட்டாம இருக்காங்க. 2 பேர் தானே, கண்டிப்பா மாட்டிப்பாங்க பாருங்க. இவ்வளவு பேர் இருக்காங்களா, அதனால மாட்டிப்பாங்க. இருங்க மேல போய் செக் பண்ணுவோம், மேல எவனாவது இருக்கானான்ட்டு. இந்த ரூம்குள்ள எவனாவது இருக்கானா? இந்த ரூம்குள்ள எவனும் இல்ல. வேற இங்க இருக்க மத்த ரூமை செக் பண்ண முடியுமா? இந்த ரூம் எல்லாம் ஓப்பனே பண்ண முடியல. இங்கெல்லாம் எவனும் கிடையாது. இங்க எவனாவது இருக்கானா? இங்க எவனும் இருக்கிற மாதிரி தெரியல. இல்லங்க இங்கெல்லாம் யாரும் இல்லங்க. எங்க ஒருத்தன் தாங்க இன்னும் தப்பிச்சிருக்கான். அவ்வளவுதாங்க, ஒருத்தனை பிடிச்சிருவாங்க. இன்னும் 1.5 நிமிஷம் ஒருத்தனாலலாம் தாக்கு பிடிக்க முடியாது. ஒருத்தன் எவ்வளவு தூரம் ஓடி தப்பிக்க முடியும்? எவனா இருந்தாலும் சரி, இந்த ஒருத்தனெல்லாம் இவங்க பிடிச்சிருவாங்க. யாருங்க அந்த ஒருத்தன்? அந்த ஒருத்தனை வர சொல்லு அப்படின்ற மாதிரி சூர்யா படத்துல வரும் பாத்தீங்களா? அந்த மாதிரி ஒருத்தன் தாங்க ஆட்டம் காமிச்சிட்டு இருக்கான். எங்க இன்னும் ஆட்டம் இருக்கானேப்பா. 20 செகண்டுக்கு மேல ஆட்டம் காமிச்சிருக்காங்க. இவ்வளவு பேருக்கு பாருங்க, எவ்வளவு பேர் அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கும். இவ்வளவு பேர் இருந்து கூட ஆட்டம் காமிக்கிறானா? அவன் பெரிய ஆள் தாங்க. எங்க ஒளிஞ்சிருக்கான்? ஒளியில ஓடிட்டு இருப்பான் எங்கேயாவது. ஆனா ஓடிட்டு இருக்கவனை பிடிக்க முடியலன்னா ஆச்சரியமா இருக்குங்க. இத்தனை பேர் இருந்தோம் பாருங்க, எவ்வளவு பேர் இருக்கும், ஆனா அவனை பிடிக்க முடியல பாருங்க. இவன் அவன் ஒருத்தனே கேம ஜெயிச்சு தந்துருவான் போலங்க. பாருங்க அவன் எங்க இருக்கான்னு யாருக்குமே தெரியல. எல்லாருமே தேடிட்டு தான் இருக்கும், அவனை கண்டே பிடிக்க முடியல. இருங்க மேல் ஃப்ளோர்ல போய் செக் பண்ணலாம். இந்த ஃப்ளோர்ல இருக்கானா? இந்த ஃப்ளோர்லயும் இல்லையா அவன்? அப்ப எங்கதான் இருக்கான் அவன்? இந்த ஃப்ளோர்லயும் இல்ல. எங்க இருக்கானே தெரியல பாருங்க. கொச்சம் எல்லாரும் ஒவ்வொரு பக்கம் தேடிட்டு இருக்கான், ஆனா அவனை கண்டுபிடிக்க முடியல பாருங்களேன். எங்கவன்? இன்னும் 30 செகண்ட் மட்டும் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவன் இந்த கேம்ல ஜெயிச்சிருவாங்க. அவதான் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவன் கடைசியா தாங்க மாட்டிருக்கான். அது பாத்தீங்களா லிமோ, ஒரு பொண்ணு கடைசியா தாங்க மாட்டிருக்கு. எப்பா எப்படிதான் அப்படி விளையாடுறாங்களோ தெரியல. நம்ம தான் பட்டு அவுட் ஆயிடுவாங்க. சரி, இப்ப என்ன நேரம் போயிட்டோம், நிறைய இடத்துல போயிட்டோங்க. இப்ப இன்னும் மேப் லோட் ஆகிறதுக்கு வந்துருச்சா? ஆபீஸுக்கு போயிட்டோம்ல, ஆபீஸும் போயிட்டோங்க, பிரிசனும் போயிட்டோங்க, ரீட்டைல் ஸ்டோரும் போயிட்டோம். சரி ரீட்டைல் ஸ்டோர் போவோம் இன்னொரு நாடி. ஓகே, இப்ப ரீட்டைல் ஸ்டோர் கிட்ட தான் நிறைய பேர் இருக்கும். அங்கதான் அங்க விளையாடுறதுக்கு வந்திருக்கோங்க. இந்த வாட்டி ஐடர் தாங்க. ஓடு. இந்த கடையில ஏற்கனவே ஒரு வாட்டி ஒளிஞ்சோம்ல, அந்த இடம் சூப்பரான இடமா தெரிஞ்சதுங்க. இங்கதானே ஒளிஞ்சோம், இந்த மாதிரி இடத்துல ஒளிஞ்சுப்போம். இது நல்ல இடமா தெரியுது. நம்ம ஒளிஞ்சுதான் விளையாடணும். நம்ம ஓடினாலே அவுட் ஆயிடுறோம். இங்க ஒளிஞ்சிட்டேன். 3 நிமிஷம் தான் டைம் பாத்தீங்களா? இப்ப சீக்கிரஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 3 நிமிஷம் டைம் தராங்க. அந்த 3 நிமிஷத்துக்குள்ள அவங்க கண்டுபிடிச்சிடணும். 8 பேரை கண்டுபிடிக்கணும். போட்டு பாத்தீங்களா? 3 நிமிஷம் 8 பேரை கண்டுபிடிக்கணும். ஐயோ அடிக்கிறதுக்காக வராங்க அவனுங்க. பாப்போம், அவனுங்க பக்கத்துல வந்தா நம்ம ஓடலாம், அவசரப்பட வேணாம். ஏங்க இப்படிக்கு 2 சீக்கிரஸ் தாங்க தேடிட்டு இருக்காங்க. ஐயோ அப்பா நல்ல வேலை, நான் இருக்கிறது தெரியாததுனால சேஃபா இருக்கேன். எப்பா அவங்க பக்கத்துல வந்தா ரெட் கலர்ல ஒரு அடையாளம் நமக்கு காட்டுதுங்க. பாத்தீங்களா? அவனுங்க பக்கத்துல வரும்போது ரெட் கலர்ல ஒண்ணு காட்டுது. எங்க நம்ம இப்படி பாத்துட்டு இருக்கும்போது எவனாவது வேற சைட்ல இருந்து வந்துட போறான். எல்லா சைடையும் பார்க்கணும், எல்லா சைடையும் பாத்துக்கிட்டே இருக்கணும். இப்ப என்னப்பா அவனுங்க இன்னும் ஒருத்தர் கூட அவனுங்க அடிக்கலங்க. மொத்தம் 8 பேர் ஒளிஞ்சிருக்காங்க. 8 பேர்ல ஒருத்தவங்க கூட அடிக்கல. ஆனா ஸ்டார்டிங் அடிக்கிறது கஷ்டம். ஏன்னா அவனுங்க 2 பேர் தான் இருக்காங்களா, அடிக்கிறது கஷ்டம். அவனுங்க 2 பேர் 3 பேர் 4 பேரா மாறுவாங்கல்ல, ஒவ்வொருத்தரையும் அவுட் ஆக்கா அவங்க மாறுவாங்கல்ல, அப்பதான் ஈஸியா இருக்கும். அது பாருங்க, ஒருத்தனை காலி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப 7 மாறம் பாருங்க, 7 மாறம் பாருங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல என்ன இன்னும் அது பாத்தீங்களா 7 மாறிடுச்சு. நான் சொல்ல, ஏன்னா அங்க ஒருத்தன் புதுசா அவங்க ஆளா மாறினான், அதை பார்த்துதான் சொல்றேன்.
ஏய் இவனுங்க என்னப்பா 7 பேரை கண்டுபிடிக்கணுமா? என்ன கூட இவனுங்க டைப் பண்ணிடுவாங்க. ஆனா 7 பேரெல்லாம் இவனுங்க கண்டுபிடிச்சிக்க முடியாது. இது பாருங்க, 2 பேருமே அந்த சைடுல இருக்காங்க, நம்ம பக்கத்துலயே வரல. இது வேற ஒரு இடத்துல இருக்காங்க. இதோ இங்க ஒருத்தன் பாருங்க, பச்சை கலர்ல ஓடிட்டு இருக்கான். நம்ம ஸ்ப்ரே எல்லாம் பண்ணலாமாமே? ஓஹோ, ஸ்ப்ரே விலை கொடுத்து வாங்கணும். சிரிக்கிற பட்டன் பண்ணா விசில் பண்ணலாங்க. நம்ம விசில் சவுண்ட் கொடுக்கலாம். இது பாருங்க, நான் இப்ப விசில் சவுண்ட் கொடுத்துருக்கேன். நம்ம இடத்த ஹைலைட் பண்ணி காட்டும். இந்த மாதிரி நம்ம விசில் சவுண்ட் கொடுத்தோம்னா நம்ம இடத்த ஹைலைட் பண்ணி நான் இங்கதான் ஒளிஞ்சிருக்கேன்றதை உங்களுக்கு காட்டும். என்னங்க அவனுங்க கேமை விட்டு வெளியே போயிட்டாங்க போலங்க. அந்த சீக்கர்ஸ் இருக்காங்களா, 2 பேருமே வெளியே போயிட்டாங்க. அதுதான் பிரச்சனை. சீக்கர்ஸா எத்தனை பேர் இருந்தாங்களோ அவங்க 2 பேருமே வெளியே போயிட்டாங்க. அதனால கேமை நிறுத்திட்டாங்க. கேம் இதுக்கு மேல நடக்காதுன்ற மாதிரி அவனுங்களால கண்டுபிடிக்க முடியல. அதனால வெளியே போயிட்டாங்க. மேப் லோட் ஆயிடுச்சு. இன்னும் என்ன இடங்க போல, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம்ல. ஃபர்ஸ்ட் நான் வரும்போது ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்தேன். சரி, இப்போ வேற வழி இல்ல, ஹாஸ்பிட்டலுக்கே போலாம். ஏன்னா மத்தது எல்லாமே ரொம்ப வாட்டி விளையாடிட்டான். ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கடா டே பச்சை மனுஷா. இங்க பாருங்க, அழுக்கு மாதிரி ஒருத்தன் சுத்திட்டு இருக்கான். இது ஹாஸ்பிட்டலா? இல்லங்க, இது ஹாஸ்பிட்டல் மாதிரி தெரியலையே. ஏங்க இது ரீட்டைல் ஷாப் தாங்க. திரும்பி இந்த இடத்துக்கு வந்துட்டோங்க. இங்க ஒழிலாம். இந்த கம்ப்யூட்டர் கேபிள் மாதிரி இருக்கலாம். ஐயோ, என்னங்க எதிரே முடியல, அவ்வளவு குள்ளமா இருக்கேன். எங்க போலாம், எங்க ஒழியுதுன்னே தெரியலையே. போன வாட்டி இந்த இடத்துல ஒழிஞ்சிக்கலாமா? போன வாட்டி ஒரு இதுல ஒழிஞ்சா, இந்த வாட்டி வேற இதுல ஒழிஞ்சிருக்கனா இல்ல அதே இதுல ஒழிஞ்சிருக்கனா தெரியலையே. ஐயோ ஐயோப்பா, ஒழிஞ்சுக்கலாம். ஒழிஞ்சாச்சுங்க. அதான் போன வாட்டி பக்கத்து இதுல ஒழிஞ்சா, இந்த வாட்டி இதுல ஒழிஞ்சிருக்காங்க. பாப்போம். ஆளுங்க பக்கத்துல வந்தா இடம் மாறிக்கிட்டே இருப்போம். இது பாருங்க, இப்ப 6 ஐடர்ஸ் தான் இருக்கும். 6 ஐடர்ஸ் தான் இருக்கும். அவனுங்க கண்டுபிடிக்கணும். அவனுங்கள்ல எத்தனை பேர் இருக்காங்க தெரியல. சீக்கிரம் 2 பேரா 3 பேரா தெரியல. இந்த 6 பேரை கண்டுபிடிக்கணும். 2 நிமிஷம் உங்களுக்கு டைம் இருக்குங்க. 2 நிமிஷம்க்குள்ள அவங்க கண்டுபிடிக்கணும். பாப்போம். எங்க எவனாவது இந்த பக்கத்துல இருந்து வந்துட போறான். நம்ம அந்த பக்கத்தை பாத்துட்டு இருக்கும் போது இந்த பக்கத்துல இருந்து வந்துருவாங்க. நீங்க 2 பேருமே வாசல் கிட்டே நிக்கிறாங்க. ஐயோ, 2 பேருமே வாசல் கிட்ட நிக்கிறாங்க. பாத்தீங்களா, இந்த பச்சை மனுஷன் சும்மாவே இருக்க மாட்டாங்க, ஓடிக்கிட்டே இருக்காங்க. எங்க பாருங்க, அந்த ரெட் கலர் இருக்காங்க. 2 பேருமே லாங்ல இருக்காங்க. இந்த பொண்ணு தாங்க சூப்பரா ஓடுது. கருப்பா ஒரு பொண்ணு இருக்கு பாத்தீங்களா, அதான் எனக்கு பின்னாடி நிக்கிது பாருங்க. அதுதாங்க பயங்கரமா விளையாடுது இந்த கேம். இதை பாருங்க, அடிக்காம துரத்திட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஒளிஞ்சுப்போம். அப்படியே சேஃபா இந்த இடத்துல ஒளிஞ்சுப்போம். ஒளிஞ்சுக்கிட்டேன்னா ஒளிஞ்சிருந்து பாத்துட்டு இருக்கேன் பாருங்க. அந்த ரெட்டு இங்க வர மாதிரி இருக்கு. இங்க வந்தா ஐயோ, இந்த பக்கம் ஒருத்தன் போறான். பரவாயில்லங்க, நம்ம பக்கத்துல எவனும் வரல. இந்த பச்சை மனுஷன் பாருங்க, ஓடி ஆளுங்களுக்கு ஆட்டம் காமிச்சு ஓடிட்டு இருக்காங்க. பின்னாடி தாங்க இந்த ரெட் இருக்கு. இந்த சைடு எப்பா ரெட்டு என்ன கவனிக்கலப்பா. அந்த சைடு அந்த ரெட்டு போயிடுச்சு, எனக்கு கவனிக்கல. 2 பேருமே என்ன கவனிக்கலங்க. இன்னும் 6 பேருமே மாட்டாம தாங்க இருக்கும். அநேகமா இந்த வாட்டி ஐடஸா நான் ஒளிஞ்சு ஜெயிச்சிருவேன்னா பாப்போம். எங்க ஒருத்தனை புடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா இப்ப பாருங்க 5 மாறும் பாருங்களா ஐடர்ஸ். இன்னும் மாறல, அப்ப கண்டுபிடிக்கலாங்க. 2 பேருமே அங்கதான் இருக்காங்க. அவ்வளவுதான், இவனுங்களா கண்டுபிடிச்சிக்க மாட்டாங்க. நம்ம வேற எங்கேயாவது போய் ஒளிஞ்சுப்போமா? இங்கே போய் ஒளிஞ்சுப்போம். ஐயோ, அங்க யாரோ கண்டுபிடிச்சு வராங்க. ஐயோ, கண்டுபிடிச்சிட்டாங்க. துரத்திட்டு இருக்காங்க. இப்ப பாருங்க, இன்னும் பக்கத்துலதான் வந்துட்டு இருக்காங்கன்னு காட்டுது. இப்ப எகிரிடலாமா? எகிரிடா கைப்புள்ள. எப்பா, இங்க போய் ஒளிஞ்சுக்கலாங்க. ஐயோ, அடிக்கிறவனா துரத்திட்டு வந்துட்டாங்க. ஐயோ, இங்க ஒளிஞ்சிரு. ஐயோ, அடிக்கிறவன் துரத்திட்டு இருக்கான் பாருங்க. ஐயோ, மாட்டிக்கிட்டாங்க. நல்ல வேலைப்பா, மாட்டி தப்பிச்சேன்ப்பா. இந்த வாட்டி தான். எப்பவுமே நான் மாட்டினா மாட்டிப்பேன். இந்த வாட்டி தான் மாட்டி தப்பிச்சிருக்கேன். இன்னும் பின்னாடி வராங்களா இல்லையா? நான் பாட்டுக்கு ஓடிட்டு இருக்காங்க, பின்னாடி வராமையே. பாருங்க, அவள்தான் தப்பிச்சாச்சுங்க. ஒருத்தர் கூட அவங்களால பிடிக்க முடியலங்க. ஏன்னா பக்கத்துல நம்ம ஓடி கூட போயிடலாம், ஆனா அடிக்க முடியல. டக்குன்னு நம்ம அதை கட்டி வச்சு அடிக்க முடியல. கஷ்டமா இருக்கு. 20 செகண்ட் தான் இருக்கு. 6 பேரை இன்னும் அவங்க கண்டுபிடிக்கணும். ஒருத்தர் கூட அவங்க அடிக்கலங்க. கண்டுபிடிக்கலாம் செய்வாங்க, அடிக்க மாட்டாங்க. ஒருத்தர் கூட அடிக்கலங்க. கேமே முடிய போகுது. இப்ப பாருங்க, 10 செகண்ட், 9 செகண்ட், 8 செகண்ட், 7 செகண்ட், 6 செகண்ட், 5 செகண்ட் முடிய போதா? அவள்தாங்க. ஐடர்ஸ்ல யாருமே மாட்டல. ஐடர்ஸ் தான் இந்த வாட்டி ஜெயிச்சோம். யாரு பெஸ்ட் ஐடர்னு காட்டுறாங்கன்னு பாப்போமா? யாரு பெஸ்ட் ஐடரு? ஒருத்தன் எங்க டீம்ல ஒருத்தனை காட்டுறாங்க. நான் வருவேன்னு நினைச்சேன், நான் வரலங்க. வேற எவனோ வந்திருக்கான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். திரும்பி வேற ஒரு கேம்ல நம்ம சந்திப்போம். இப்போதைக்கு நம்ம வீடியோ முடிச்சிடலாம். உங்க எல்லாருக்குமே ஒரு பாய்.